உங்கள் பிரச்சனைகளுக்கு எளிய பரிகாரம். வீட்டில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஏதேனும் உடல் நல கோளாறுகள் வந்து கொண்டே இருந்தால் கோவிலிலோ அல்லது ஆன்மீக மையங்களோ பகல் வேளையில் முழு மஞ்சள் பரங்கிக்காய் தானம் செய்ய வேண்டும். குடும்பம் உடல் நல கோளாறுகள் இருந்து விடுபடும். இதன் சக்தியை 3 நாட்களில் உணரலாம். நல்ல சம்பாத்தியம் இருந்தும் பணம் வீண் விரயமாகிக் கொண்டு இருந்தால் தினமும் காலை வேளையில் பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கெட்கள் வழங்க வீண் விரயம் கட்டுப்படும். மன வருத்தம் என்னவென்று தெரியாத மனக்குழப்பம், மன அழுத்தம், சோர்வு போன்றவை நாள் முழுவதும் இருப்பின் இரவு படுக்கும் பொழுது தலைக்கு அருகில் டம்ளர் தண்ணீர் வைத்துக்கொண்டு படுக்கவும். காலையில் சோர்வு என மன அழுத்தம் நீங்கி இருப்பதை நீங்களே உணரலாம். நீரை மரத்திலே வெளியிலோ ஊற்றிவிட வேண்டும். அதை குடிக்கக்கூடாது. காரணமில்லாமல் பய உணவு இருந்து கொண்டே இருப்பின் வலது கையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வளையம் ஒன்று மாட்டிக்கொண்டால் பய உணர்ச்சிகள் குறையும். தற்கொலை எண்ணங்கள், மேலும் வாழ பிடிக்காது போன்ற உணர்வுகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தால் வெள்ளி கம்பியால் மூக்கில் சிறு துளை போட அந்த எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும். ஆண்கள் செய்யலாம். மூக்குத்தி அணிய வேண்டியதில்லை. 6 வாகனங்களில் பயணம் செய்யும் போது கூடவே சிறிது காகிப்பூ எடுத்து செல்ல விபத்துகள் ஏற்படாது. காலை எழுந்ததும் தங்க நாணயம் அல்லது தங்க நிறைந்த படம், ரூபாய் நோட்டுகள் நிறைந்த படம் ஒன்று பார்த்து வர செல்வம் வளம் பெருகும். இடது கை கீழே இருக்கும்படி படுத்துறங்க ஆயுள் விருத்தியாகும். வீட்டை சுற்றி நீரோட்டங்கள் இருந்தாலே, செயற்கையாக அமைத்து கொண்டாலே பணப்புழக்கம் உடனடியாக உயரும். காரணம் இல்லாமல் இரவில் குழந்தைகள் தூங்காமல் அழுது கொண்டே இருந்தால் அறையில் கல் உப்பு கலந்து நீர் வைத்தால் குழந்தை நன்றாக தூங்கும். சமையலறை படுக்கறையும் அருகே இருக்கும்படி அமைத்து கொண்டால் தம்பதியர் ஒற்றுமை ஓங்கும். இவ்வாறு இல்லறமும் இனிக்கும். துர்சக்திகள் நம்மை அண்டாதிருக்க வீட்டு வாசலில் மருதாணி கொத்தை தொங்கவிட வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி ரீதியாக கடுமையான தோஷங்கள் ஏற்படும் போது அந்த தோஷங்கள் தீர நீங்கள் செல்லும் கோவில் மூலவின் பாதங்களில் உங்கள் பிறந்த ஜாதகத்தை வைத்து வணங்கும் போது உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும்.